வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. குரு பயிற்சியானது வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெற போறாரு. இந்த ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாரு. இப்ப இந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சிங்கிறது வருங்க. அப்படி குரு பயிற்சி வரும்போது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த காணொலியில விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க பாருங்க. 9 நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குரு. குரு பார்த்துட்டீங்கன்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் நம்ம சொல்றோம். இப்ப ஒருத்தர் நம்ம ஜாதகம் எடுத்துட்டு போனாவே குரு பலன் யோகம் வந்துருச்சா, வியாழன் யோகம் வந்துருச்சா, திருமண யோகம் வந்துருச்சா, நமக்கு நல்ல யோகங்கள் வந்துருச்சா, சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் நம்ம போய் கேட்பீங்க. ஆனா அப்படி கேட்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா நம்ம விருச்சிக ராசி. இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல வராரு. அப்படி 7ஆம் இடத்துல வரும்போது குரு பார்வை நேரடி பார்வையாக தன்னுடைய ராசிக்கு விலக போகுது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. அதாவது குரு பார்வைப்பட்டால் கோடி தோஷங்களும்னு வருது. இனிமேல் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. எது தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், ஒரு பயம், ஒரு முடிவெடுக்க முடியாது, பல யோசனைகள், பல சிந்தனைகள், அந்த பயத்தினாலேயே உங்களுக்கு பாதி வேலைகள் வந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு விலகி போயிருக்கும். ஆனா இப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு குரு வந்தனால சுபகாரியங்கள் கைகூடி வரும். சுபகாரியங்கள் பாத்தீங்கன்னா மெயினா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட சார் நான் 2-3 வருஷமா கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையன் பார்த்துட்டு இருக்கேன். கடைசி டயத்துல எனக்கு திருமணங்கிறது தடங்கலாயிருச்சு. எனக்கு கல்யாணம் நடக்குமா, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வியோடவே இருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி. இப்ப இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கள் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கல்யாணம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத ஜோசியரும் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம உங்க ராசியில இருந்து 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் இந்த குரு பார்வை இருக்குங்க. அப்படி குரு பார்வை இருக்கிறதுனால சகோதர உறவு முறைகள் பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி உறவு முறைகளால உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்திருப்பீங்க, பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருந்திருக்கும், பிரிவு நிலையில் இருந்திருக்கும். இப்போ அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம லாபஸ்தானத்திலேயே நம்ம குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழிலுக்கு லாபங்கிறது இல்லாம இருந்திருக்கும். எப்பவுமே தொழில் நமக்கு நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது அதுல நமக்கு வருமானம் வந்தாதான் நம்ம நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு பலன் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த டயத்துல நீங்க எந்த தொழில் பண்ணாலும் ஒரு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த தொழில் நீங்க பண்ணாலும் லாபங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம வீடு கட்ட முடியாதவங்க, பூர்வீகத்துல பிரச்சனை,
என்னால பூர்வீகத்துல இருந்து நான் வந்து இடமாற்றங்கள் பண்ண முடியல. எனக்கு பூர்வீகத்தினால அங்க போய் நம்ம பயன்படுத்தவும் முடியல, வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த பூர்வீகத்தினால வந்த பாதிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு விலகும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடம்பு சரியில்லாம தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம், அப்பாவுக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, வீட்டுல எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகுறதாகும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களும் கண்டிப்பா கொடுக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அங்க போய் ஓன் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் இல்ல கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருட காலம் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வண்டி வாகனத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். கடன் தொலைகள் கண்டிப்பா விலகும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எல்லாமே கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கடன், நம்ம நினைச்சது ஏதோ வாங்கணும், ஆசைப்பட்டது ஏதோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம கடன் வாங்கி தான் நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது இல்லை. அதனால இந்த ஒரு வருடம் இந்த மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து 2025 மே 1ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 365 நாளுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். மனசுல எது தோணுதோ அது நீங்க நிறைஞ்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்கள் கண்டிப்பா உருவாவாங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அரசாங்க உத்தியோகங்கள், ஒரு கலை சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கு. இது நீங்க கரெக்டா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சி உங்களுக்கான ஒரு குரு பயிற்சியா தான் இந்த ஒரு வருடம் இருக்க போது. 100க்கு 100% உங்களுக்கு குருனால நல்ல மாற்றங்கள் வரும். அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் இருந்தாலும் கோச்சாரப்படி ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. பட் என்னதான் கோச்சாரப்படி அந்த கிரகங்களோட பயிற்சியில் இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துல குரு எங்க இருக்கு, நம்ம ஜாதகத்துல ஜென்ம லக்கினத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கு, அந்த குரு வந்து இருக்கிற ஸ்தானம் வந்து நமக்கு யோகமான ஸ்தானமா அப்படின்னு உங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.